அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். நான் சேலத்தில் வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தான். அவனுடைய பெயர் அருண். அவனை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். என்னிடம் எதையும் மறைக்கவும் மாட்டான். என்னை விட 4 வயது பெரியவனாக இருந்தாலும் வாடா போடான்னு தான் நான் அழைப்பேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக ஊர் சுற்றுவோம். ஒரே அலுவலகத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். எனக்கு சீனியர் அவன். வீட்டில் கட்டாயப்படுத்தியதால் திருமணத்துக்கு அவன் சம்மதித்திருந்தான். நாங்கள் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அவன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதனால் அவன் வாரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு செல்வான். ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் என மாறி மாறி அவன் ஷிஃப்ட்டுக்கு சென்று வருவான். திருமணத்திற்கு 2 நாள் முன்பு வரை இந்த திருமணத்தை எப்படி நிறுத்துவது என என்னிடம் ஐடியா கேட்டான். ஏண்டா என்னாச்சு என நான் கேட்டதற்கு தயங்கி ஒரு ரகசியத்தை, ஒரு உண்மையை என்னிடம் சொன்னான். அவனோ, டேய், எனக்கு ஆண்மை குறைவு இருக்குடா. எனக்கு விரைப்புத்தன்மையே ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு பெண்ணோட தாம்பத்திய உறவில் ஈடுபடுற அளவுக்கு எனக்கு விரைப்புத்தன்மை இல்லடா. இதை எப்படி வெளியே சொல்லுதுன்னு தெரியாமல் திருமணம் வர வந்தாயிடுச்சு என்று சொல்லி வருத்தப்பட்டான். நானும் அவனை சமாதானப்படுத்தி ஒரு நாட்டு வைத்தியரிடம் அழைத்து சென்றேன். அவனை சோதித்து பார்த்த அவர் 6 மாதங்களுக்கு மருந்து எழுதி தந்தார். இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. எப்படியாவது 6 மாதங்கள் சமாளித்து விடு, எல்லாமே சரியாக விடும் என நான் சொல்லி அவனை சமாளித்து அவனை திருமணம் செய்யவும் வைத்தேன். திருமணமும் எப்படியோ நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டது. முதலிரவில் அவளை அவன் ஒன்றுமே செய்யவில்லை. அவன் அவளை தொட்டதுமே அவனுக்கு ஸ்பாம் வெளியேறிவிட்டது. இதனால் என்ன செய்வது என்று யோசித்தவன், எனக்கு திருமணத்தின் போதே ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்று சொல்லி எப்படியோ சமாளித்து ஒன்றுமே செய்யாமல் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் என்னிடம் புலம்பினான். அவனது புலம்பலை கேட்டு எனக்கு அவன் மீது வந்த பரிதாபத்தை விட அவன் மனைவியான வனிதா மீதான ஆசைதான் எனக்கு அதிகமாக வந்தது. வனிதாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவளுக்கு 23 வயது தான் ஆகிறது. அவளை பார்த்தாலே எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவள் மீது ஆசைப்படுவான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்த என் நண்பனோ அவளை ஒன்றுமே செய்ய முடியாமல் தவித்தான். இதனால் அவனை நான் பைக்கில் உட்கார வைத்து கொண்டு மெடிக்கல் ஸ்டோருக்கு சென்றேன். அங்கே அவனுக்கு அவனோடது விரைக்க ஒரு மாத்திரையை வாங்கியும் கொடுத்தேன். மச்சான், இதை போட்டுக்கிட்டு போ, கண்டிப்பாக உன்னால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும் என அவனுக்கு தைரியம் கொடுத்து அனுப்பியும் வைத்தேன். அப்போது யாரும் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. அவன் அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு மனைவியான வனிதாவை நெருங்கினான். அவனுக்கு விரைப்புத்தன்மையும் ஏற்பட்டது. ஆனால் அவனுக்கு இதற்கு சைடு எஃபெக்டாக திடீரென அவனுக்கு நெஞ்சு வலியும் ஏற்பட்டுவிட்டது. இதனால் அவனுடைய மனைவி அதிர்ச்சியடைந்து அவரை அவசரமாக அவனுடைய வீட்டில் மருத்துவமனையில் சேர்த்தனர். நான் ரகசியமாக மருத்துவரை சந்தித்து நான் அவனுக்கு இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தேன், அதனால்தான் அவனுக்கு இப்படி நடந்து விட்டது என இந்த ரகசியத்தை அவரிடமும் சொன்னேன். அவரும் மாற்று மருந்து கொடுத்து அதன் பின்னர் வனிதாவை தனியாக அழைத்து 6 மாதங்களுக்கு அவனுடன் நீங்கள் உறவு வைத்து கொள்ளக்கூடாது என சொல்லி அவரை அனுப்பியும் வைத்தார். அதன் பிறகு வனிதா அவனை தொந்தரவும் செய்யவில்லை. அவனும் தினசரி வாழ்க்கையை தொடர்ந்தான். அலுவலகம், வீடு என அவன் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டது. அவனிடம் 1 வாரம் கழித்து நான் கேட்டேன், என்னடா உன் வாழ்க்கை எப்படி போகிறது என கேட்டேன். ஏதோ போகுது, வனிதா ரொம்ப நல்ல பொண்டா என அவன் மனைவி மிகவும் புகழ்ந்து பெருமையாக சொன்னான். நல்லா பார்த்துக்கடா, படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போ என அவனுக்கு நான் புத்திமதியும் சொன்னேன். அதனால் அன்று வெள்ளிக்கிழமை அலுவலகம் முடிந்ததும் படத்துக்கு போகலாம் என கேட்டேன். சரிடா என சொல்லி 3 டிக்கெட்டும் புக் செய்தான். நான் அலுவலகத்திலிருந்து நேராக தியேட்டருக்கு பைக்கில் செல்ல அவன் மனைவியான வனிதாவை வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தான். அன்று அழகான கருப்பு கலர் சுடிதார் துப்பட்டாவுடன் அணிந்திருந்தாள். அவளோ, அண்ணா எப்படி இருக்கீங்க என கேட்டாள். நானோ, நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். படம் எத்தனை மணிக்கு என்று கேட்டாள். நானோ, டைம் ஆச்சு வா என சொல்லி அழைத்தேன். என் நண்பன் முன்னே சென்றான். அவன் கையில் டிக்கெட் இருந்தது. நான் வனிதா பின்னால் நடந்து சென்றேன். அவள் நடக்கும்போது அவளுடைய பின்னழகை ரசித்து கொண்டே நான் சென்றேன். எங்கள் இருவருக்கும் நடுவில் அவள் அமர்ந்தாள். எனக்கும் வனிதாவுக்கும் இடையே இருந்த கைப்பிடியில் என் கையும் அவளது கையும் தோள்பட்டை முதல் முட்டி வரை உரசியபடியே நாங்கள் படம் பார்த்து கொண்டிருந்தோம். படம் ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே என்னுடைய இன்னொரு கையால் விரல்களை நீட்டி அவள் கைக்கு பின்னால் இருந்த சின்ன இடைவெளியில் அவளுடைய உடலை நான் தொட்டேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. மாறாக கைகளை கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்தி என் விரல்களுக்கு வழிவிட்டாள்.
என் விரல்கள் அவள் உடலை தொட முடிந்தது. அருகில் இருந்த கணவனுக்கு நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் கைகளாலும் துப்பட்டாவாலும் மறைத்து கொண்டாள். அவளுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அவளுக்கு உடல் தேவை இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இடைவேளை வரை நான் என் கை விளையாட்டை நிறுத்தவில்லை. அவளும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள். வனிதாவும் வெளியே செல்ல எழுந்து நின்றாள். அவளுக்கு பின்னாலும் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. திடீரென குனிந்து எதையோ தேடுவது போல அவள் என்னை பின்பக்கமாக இடித்து கொண்டே இருந்தாள். அவள் எதற்காக இப்படி செய்கிறாள் என்பதும் எனக்கும் புரிந்தது. நானும் அவளை இடித்து கொண்டே இருந்தேன். அந்த சமயத்தில் என்னென்னோ அவளிடம் கேட்டான். என்ன தேடுற? மொபைல் என பதிலும் சொன்னாள். அவனோ ஹேண்ட்பேக்கில் இருக்கும் என சொல்ல, அவளோ தேடி பார்ப்பது போல நடித்து ஆமாங்க ஹேண்ட்பேக்கில் தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். நானும் அவளை பின்தொடர்ந்து சென்றேன். வெளியே சென்ற நாங்கள் மூவருமே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்போது என் நண்பனோ மச்சான் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்டா என்று சென்றான். அப்போது வனிதாவு மட்டும் தனியாக இருந்தாள். அப்போது நான் அவளிடம் பேச எனக்கு வாய்ப்பும் கிடைத்தது. அப்போது நான் அவளிடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றும் சொன்னேன். அதற்கு அவளும் தேங்க்ஸ் என சொல்லிவிட்டாள். அதன் பிறகு தேட்டரில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்றும் சொன்னாள். சாரிங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இனி நம்ம நண்பர்களாக இருக்கலாமான்னு கேட்டேன். அவளும் சரி என்று சொன்னாள். சரி உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன். உடனே அவளுடைய நண்பரையும் கொடுத்தாள். இடைவேளை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதையே இடைவேளைக்கு பிறகும் பண்ணுங்கள், அதையும் மீறி எதுவும் பண்ணிடாதீங்க, மாட்டினா கேவலமாக போயிடும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இடைவேளைக்கு பிறகு படமும் துவங்கியது. என்னுடைய வேலையும் ஆரம்பித்தது. ஒரு வழியாக படமும் முடிந்தது. அவள் கணவனுடன் வீட்டுக்கு செல்ல நானும் என் வீட்டுக்கு சென்று வாட்ஸ்அப்பில் அவளுக்கு மெசேஜும் செய்தேன். ஹாய் வனிதா, நான் உங்களுடைய கணவனின் நண்பன் என்று அனுப்பியிருந்தேன். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சுன்னு கேட்டிருந்தாள். நானும் ஆமாம் சாப்பிட்டாச்சு, நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அவளும் ஆமாம் என்று பதில் அனுப்பியிருந்தாள். உடனே நான் நீங்களும் நானும் சாப்பிட்டாச்சு, ஆனால் எனக்கு பசிக்குது என்று நான் வனிதாவிடம் சொன்னேன். ஏன் சாப்பாடு கம்மியாக சமைச்சாங்களா உங்கள் வீட்டில் என்று கேட்டாள். உடனே நானும் இது அந்த பசி இல்லை, இது வேற பசி என இரட்டை அர்த்தத்தில் பேசினேன். உடனே அவளோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்று கேட்டாள். உடனே நானோ புரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்று சொன்னேன். புரியுதுடா, நான் சும்மா சொன்னேன் என்று அவளும் சொல்லி சிரித்தாள். இப்படியே நாங்கள் அடிக்கடி பேச ஆரம்பித்தோம். அடுத்த வாரம் என் நண்பனுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை. அதனால் நாங்கள் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தோம். இதன் பிறகு ஓரிரண்டு நாட்களிலேயே வீடியோ காலில் பேசவும் ஆரம்பித்தோம். அதன் பின் எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது. அப்போது நான் அவளிடம் வீட்டில் ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு வா, நாம் தனியாக ரூம் போட்டு ஜாலியாக இருக்கலாம் என்று சொன்னேன். அவளும் சரி என்று சொன்னாள். ஆனால் என்ன சொல்லிட்டு வர்றது என என்னிடம் கேட்டாள். உடனே நானோ நீ உனக்கு எக்ஸாம் இல்லை இன்டர்வியூன்னு பொய் சொல்லிவிட்டு சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ வா என்று நான் சொன்னேன். அப்போது வனிதாவோ நான் அப்படி சொன்னால் அவனும் என் கூட வாரேன்னு சொல்லுவானே என்று சொன்னாள். நானும் நீ சென்னையில் உன்னுடைய தோழி வீட்டுக்கு போய் அங்கிருந்து இன்டர்வியூக்கு போவேன்னு சொல்லு. அவனும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க்கு அதிகம், நிறைய ப்ராஜெக்ட்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, அவனும் இப்போ பிஸியாக தான் இருக்கான், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, கண்டிப்பாக அவன் வரமாட்டான் என்று சொன்னேன். அவளும் சரிடா என் புருஷன்கிட்ட அப்படியே சொல்லுன்னு ஃபோனை வச்சிட்டா. நானும் மறுநாள் என் நண்பனை பார்த்து நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன்டான்னு சொல்ல அவனோ என்னடா ஏதாச்சும் விசேஷமானு கேட்க, நானும் ஒன்றுமில்லடா என் சித்தப்பா பையனுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது, அதுக்கு போகணும்னு சொன்னேன். உடனே அவனோ எப்படா ரிட்டர்ன் வருவேன்னு கேட்டான். நானும் அன்னைக்கே, அதாவது மறுநாளே நானும் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே நான் ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவேன்டா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்கிட்ட அப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணுடா, வனிதாவும் சென்னை போகணும்னு சொல்கிறா, அவளுக்கும் சேர்த்து நீயே டிக்கெட் புக் பண்ணிவிடு என்று என்னிடம் கேட்டான். நானும் சரிதான்னு சொல்ல அவனோ அன்று இரவு எங்கள் இருவரையும் ரயில் நிலையத்தில் வழி அனுப்பியும் வைத்தான். ஆனால் நாங்கள் சென்னைக்கு போகவில்லை. அடுத்த ஸ்டாப்பிலேயே இறங்கிவிட்டோம். அங்கே இரவு 8 மணிக்கு ஏற்கனவே புக் செய்து வைத்திருந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். அதுதான் வனிதாவுக்கு முதல் இரவு. திருமணமாகி இருந்தாலும் அவளது முதலிரவு இன்றும் நடக்கவே இல்லை. அறைக்குள் நாங்கள் சென்று உடனடியாக கதவை தாளிட்டோம். அடுத்த நொடியே எங்களுக்குள் முத்தமழை பொழிந்தது. அதன் பின் வனிதாவை அப்படியே கட்டிலில் தூக்கி படுக்க வைத்தேன். அதன் பின் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அப்போது திடீரென அவனுடைய கணவனிடமிருந்து ஃபோன் வந்தது. அவளோ என் கணவன்தான் ஃபோன் செய்கிறார் என்று சொன்னாள். உடனே நான் என்னுடைய லேப்டாப்பை எடுத்து ஆன் செய்து செயற்கையாக ரயிலின் சத்தத்தை அந்த அறையில் உருவாக்கி வைத்தேன். அதன் பிறகு அவள் ஃபோனை அட்டம் செய்து பேச ஆரம்பித்தாள். சாப்பிட்டாச்சா வனிதானே என் நண்பன் கேட்டால், இல்லைங்க இப்போ தான் சாப்பிடலான்னு ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க என்று இரட்டை அர்த்தத்தில் பேசினாள்.
ஓ அப்படியா, சாரி, நீ சாப்பிடும்போது நான் ஃபோன் பண்ணிட்டேனா? சரி சரி, நீ சாப்பிடு, நான் காலையில் நீ சென்னைக்கு போன பிறகு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். ஃபோனை வைத்த வனிதாவோ என்னை பார்த்து என் புருஷனே சாப்பிட சொல்லிட்டார் என்று சொல்லி இரட்டை அர்த்தத்தில் சிரித்தாள். அதன் பிறகு நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். உல்லாசத்துக்கு பிறகு நானும் அவளும் ஒரே ஷவரில் குளித்து முடித்து வேறோடு ஆடைகளையும் மாற்றிக்கொண்டோம். அதன் பிறகு சரியாக இரவு ஒரு 11 மணி அளவில் மீண்டும் அவருடைய கணவன் அவனுக்கு ஃபோன் செய்தான். மீண்டும் கணவன் ஃபோன் செய்ததால் மறுபடியும் என்னுடைய லேப்டாப்பை ஆன் செய்து மறுபடியும் ரயில் சத்தத்தை செயற்கையாக அந்த அறையில் கேட்கும்படி செய்தேன். அப்போது அவனுடைய கணவனை ஃபோன் செய்து என்னம்மா தூங்கிட்டியா என்று கேட்டான். நல்லா சாப்பிட்டியா என்றும் கேட்டான். ஆமாங்க, நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன், அதான் எனக்கு தூக்கமாக வருது என்று சொன்னாள். சரிம்மா நீ தூங்கு, நான் காலையில் நீ சென்னைக்கு போனதும் நான் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனையும் வைத்து விட்டான். அவளும் சரிங்க, நாளைக்கு நான் காலையில் சென்னைக்கு போனதுமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனையும் வைத்து விட்டாள். வனிதாவுக்கு தான் இது முதல் முறை. ஆனால் எனக்கு திருமணமாகாவிட்டாலும் கூட இது முதல் முறை அல்ல. நான் இதற்கு முன்பு பல பெண்களோடு தனிமையில் இருந்திருக்கிறேன். எனக்கு அந்த அனுபவம் இருந்தது. அதனால் வனிதாவை எனக்கு திருப்திப்படுத்த ரொம்ப சுலபமாக இருந்தது. 2 இரவு 1 பகல் என நானும் வனிதாவும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து கொண்டே இருந்தோம். நான் வாங்கி சென்ற 4 பாக்கெட்டுகள் உரையும் தீர்ந்து விட்டது. அவளுடைய ஆசையும் ஓரளவுக்கு தீர்ந்து விட்டது. அதன் பிறகு நாங்கள் மறுபடியும் சென்னையிலிருந்து கிளம்பி வருவது போல ரயிலில் ஏறி மறுபடியும் சேலத்துக்கே வந்தோம். எங்களை பிக்கப் செய்வதற்காக அவனும் ரயில் நிலையத்துக்கு வந்தான். அதன் பிறகு அவன் தன் மனைவியான வனிதாவை அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டுக்கு சென்று விட்டான். நானும் என்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டேன். அதன் பிறகு எனக்கும் வனிதாவுக்கும் உண்டான நெருக்கம் ரொம்ப அதிகமானது. அவள் அந்த இரவை அவளால் மறக்க முடியவில்லை. அவள் தினமும் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் எனவும் எண்ணினாள். அந்த சமயத்தில் தான் வனிதாவின் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதாவது என்னுடைய நண்பனின் வீடு பக்கத்து வீடு காலியானது. உடனே வனிதா என்னிடம் அந்த வீடு காலியாகிறது, நீ அந்த வீட்டுக்கு வந்துவிடு, அப்போதுதான் நீனும் நானும் தினமும் உல்லாசமாக இருக்க முடியும் என்றும் கூறினாள். எனக்கும் வனிதா மீது இருந்த ஆசையின் காரணமாக நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு நான் சொன்ன மாதிரியே வனிதாவின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வாடகைக்கு குடி வந்தேன். என்னுடைய வீடும் வனிதா வீடும் ஒட்டி ஒட்டி இருக்கும். இடையில் சின்னதாக ஒரு காம்பவுண்ட் சுவர் மட்டுமே இருக்கும். நான் என்னுடைய வீட்டிலிருந்து அந்த காம்பவுண்ட் சுவரில் எதிர்த்து குதித்து வனிதாவின் வீட்டிற்கு செல்ல முடியும். எங்கள் இரு வீட்டிலும் பின்பக்க வாசலும் இருந்தது. இதனால் இதை எங்களுக்கு நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். நான் முன்வாசல் வழியாக செல்லாமல் வனிதாவோடு உல்லாசமாக இருக்க பின்வாசல் வழியாக செல்ல ஆரம்பித்தேன். என் நண்பனுக்கும் வாரம் ஷிஃப்ட் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். அவன் எப்போதெல்லாம் நைட் ஷிஃப்ட் செல்கிறானோ அப்போதெல்லாம் நான் அவளோடு பலமுறை உல்லாசம் அனுபவித்து வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல வனிதாவுடைய உடல் தேவையும் அதிகமானது. என் நண்பன் ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட் செல்வதால் இரவு அவளுடைய வீட்டில் தான் இருப்பான். அதனால் அந்த வாரம் முழுவதும் வனிதாவும் நானும் சந்தித்து கொள்ள மாட்டோம். அடுத்த வாரம் என் நண்பன் நைட் ஷிஃப்ட்டுக்கு சென்றால் தான் அடுத்த வாரம் முழுவதும் நானும் வனிதாவும் சந்தித்து கொண்டு உல்லாசமாக இருப்போம். அந்த சமயத்திலெல்லாம் வனிதா என்னிடம் போன வாரம் ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை, அதனால் போன வாரம் செய்ய வேண்டியதையும் சேர்த்தே இந்த வாரம் செய்யணும் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 2-3 முறை என்னுடன் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தாள். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல வனிதாவுக்கு தினமும் அவளுக்கு உடல் தேவை ஏற்பட ஆரம்பித்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவள் என்னை திருமணம் செய்து கொள் என என்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாள். நான் என் கணவனிடம் திருமணம் செய்து இத்தனை நாட்களாக எனக்கு குழந்தையே இல்லை, அதனால் இதையே நான் ஒரு காரணமாக சொல்லி என் கணவனை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன், அதன் பிறகு நீயும் நானும் திருமணம் செய்து கொள்வோம், எனக்கு நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை, எப்போது என் கணவன் நைட் ஷிஃப்ட் செல்வான் என நானும் அந்த நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், இப்படியே என் வாழ்க்கை முழுவதும் என்னால் கழிக்க முடியாது, எனக்கு தினமும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு விட்டது, அதனால் நான் என் கணவனை விவாகரத்து செய்கிறேன், நீ என்னை திருமணம் செய்து கொள் என எனக்கு என் மீது ஒரு குண்டை தூக்கி போட்டாள். இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. நான் கடைசி வரைக்கும் வனிதாவுடன் ஜாலியாக இருந்துவிட்டு அவளை கலட்டி விடலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் தற்போது இவளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டது எனக்கு என அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு நான் வனிதாவை சந்தித்துக் கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். அவளை நான் கலட்டிவிட வேண்டும் என நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. காரணம், எனக்கும் அவள் மீது இருந்த மோகம் இன்றும் குறையவில்லை. அதனால் அவள் எப்போதெல்லாம் என்னை உல்லாசத்துக்கு அழைத்தாலும் நான் உடனடியாக சென்று விடுவேன். நானும் அவளும் உல்லாசமாக இருப்போம். அப்போதெல்லாம் அவள் என்னிடம், நீ என்னை திருமணம் செய்து கொள், நான் என் கணவனை விவாகரத்து செய்து கொள்கிறேன் என அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் நான் சொல்லிவிட்டேன்,
உனக்கு உடல் தேவை இருந்தால் என்னை கூப்பிடு, ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன். இதனால் வனிதா என்னிடம் சண்டையிட்டு கோபித்து கொண்டாள். ஆனால் அவளால் அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னதான் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் சொன்னாலும் கூட அவள் என்னை அழைப்பதை நிறுத்தவும் இல்லை. பழையபடி என்னை அழைத்து என்னுடன் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தாள். அப்போதுதான் எனக்கே தெரியாமல் அவள் ஒரு ரகசியமான ஒரு திட்டத்தையும் தீட்டியிருந்தாள். அதாவது நானும் அவளும் உல்லாசமாக இருந்தபோது எனக்கே தெரியாமல் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்து கொண்டாள். அதன் பிறகும் என்னை அவள் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்த நானும் முடியாது என மறைக்க அப்போதுதான் அந்த வீடியோவை என்னிடம் காட்டினாள். நீ என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த விஷயத்தையும் இந்த வீடியோவும் நான் எல்லோரிடமும் காட்டிவிடுவேன் என்று என்னை மிரட்டவும் ஆரம்பித்தாள். எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், எனக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை. இந்த வீடியோ வெளியானால் என்னுடைய எதிர்காலமே பாழாகிவிடும். அது மட்டுமல்ல, நண்பனுடைய மனைவியோடு நான் தகாதவறு வைத்திருப்பேன் என்று அறிந்தால் என் குடும்பமே என்னை காரி துப்பும். இதனால் என்னை எல்லோரும் கேவலமாக பார்ப்பார்கள். இந்த வீடியோ அவள் ரெக்கார்ட் செய்வாள் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் நான் அவளிடம் சண்டையிட்டு வந்துவிட்டேன். அதன் பிறகு அவள் இந்த வீடியோவை வைத்து என்னை மிரட்ட ஆரம்பித்தாள். என்னை நீ திருமணம் செய்து கொள் என மிரட்டி கொண்டே இருந்தாள். நானும் அவளை முடியாது என மறுத்து கொண்டே இருந்தேன். இருந்த போதிலும் கூட எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. உல்லாசம் அனுபவித்து கொண்டு தான் இருந்தோம். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் அவள் எப்போது உல்லாசமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாள். இது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அதே சமயம் இந்த வீடியோ இருப்பதால் அவள் மீது எனக்கு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு நாள் என் நண்பன் அவனுக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருப்பதால் இரவு 8 மணிக்கே சென்று விட்டான். அவன் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே வனிதா எனக்கு ஃபோன் செய்து, என் கணவன் இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது என்று சொல்லி சீக்கிரமாகவே, அதுவும் 8 மணிக்கு கிளம்பிவிட்டார். அதனால் நீ இப்போது வந்தால் நாம் இன்று அதிக முறை உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூட்டாள். நானும் சரியென அவளுடைய வீட்டுக்கு பின்பக்கமாக சென்றேன். அப்போது நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு அவள் மீண்டும் என்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாள். என்னை திருமணம் செய்து கொள் என என்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாள். இதனால் எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நான் கோபித்து கொண்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். ஆனால் அவளோ தன்னுடைய உணர்வுகளை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கணவன் இன்று 8 மணிக்கே சென்று விட்டதால் இன்று அதிக முறை உல்லாசமாக இருக்கலாம் என ஆசையோடு இருந்தாள். ஆனால் அவள் இப்படி என்னிடம் திடீரென திருமண பேச்சை எடுத்ததால் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு நானும் பாதியிலே வந்துவிட்டேன். நானும் தூங்கவும் இல்லை, முழித்துதான் இருந்தேன். சரியாக 1 மணிக்கு திடீரென வனிதாவிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நானும் முதல் ரிங்கிலேயே ஃபோனை அட்டன் பண்ணி பேசினேன். அப்போது வனிதாவோ, என்னை மன்னித்து விடு, நான் இனி திருமண பேச்சை நான் எடுக்க மாட்டேன். என்னால் நீ இல்லாமலும் இருக்க முடியவில்லை. நம்முடைய உறவை இப்படியே கடைசி வரைக்கும் தொடரட்டும். தயவு செய்து மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு வா, எனக்கு உடல் தேவை இருக்கிறது. நீ என்னை திருப்திப்படுத்தி விட்டு செல் என கூப்பிட்டாள். எனக்கும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் அவள் அழைத்தவுடனே அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். இரவு 1 மணிக்கு மீண்டும் நானும் அவளும் தனிமையில் இருந்தோம். அதன் பிறகு தனிமையில் இருந்து முடித்த பிறகு மறுபடியும் அவள் அந்த பேச்சை ஆரம்பித்தாள். என்னை திருமணம் செய்து கொள், என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியவில்லை. பார்த்தாயா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாமல் தான் நான் திரும்பவும் உன்னை ஃபோன் போட்டு அழைத்தேன். என்னை நீ புரிந்து கொள் என என்னிடம் அழுது புரண்டு கெஞ்சினாள். ஒரு கட்டத்தில் கோபமான அவளோ, நான் இந்த வீடியோவை வெளியிடப் போகிறேன், அப்போதுதான் நீ எனக்கு கிடைப்பாள். நானும் உன்னையிடம் சொல்லி பார்த்தேன், நீ இதை கேட்கவே மாட்டேங்கிறாய். அதனால் நாளைக்கே இந்த வீடியோவை நான் வெளியிட்டு விடுவேன். அனைவருடைய வாட்ஸ்அப்புக்கும் இந்த வீடியோவை நான் அனுப்பப் போகிறேன் என எனக்கு மிரட்டினாள். இதனால் எனக்கு கோபம் அதிகமானது. இதனால் அவளுடைய கழுத்தை நெரித்து நானும் அவளை துடிக்க கொலையும் செய்தேன். அதன் பிறகு நான் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக நான் எப்போதுமே பின்பக்கம் கதவு வழியாக தான் வருவேன். அதனால் இந்த முறை நான் பின்பக்க கதவை மூடிவிட்டு முன்பக்க கதவை திறந்து, நள்ளிரவு என்பதால் யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் முன்பக்க கதவு வழியாக முன்கதவை திறந்து நைஸாக என்னுடைய வீட்டுக்கு சென்று படுத்து விட்டேன். வனிதாவை கொலை செய்து விட்டோம். இதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என எனக்கு பயமாகவும் இருந்தது. எங்காவது ஓடிவிடலாமா எனவும் யோசித்தேன். அப்படி ஓடிவிட்டால் கண்டிப்பாக போலீசாருக்கு என் மீது தான் முதலில் சந்தேகம் வரும். அதனால் நாமே அந்த விஷயத்தை செய்யக்கூடாது, நம்மீது போலீசாருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று நான் எங்கும் ஓடவில்லை. மறுநாள் நைட் ஷிஃப்டை முடித்துவிட்டு காலையில் வீட்டுக்கு வந்த என் நண்பன் அவருடைய மனைவி மயங்கிய நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவர்களை வர வைத்தான். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வீட்டுக்கு வந்து வனிதாவை பரிசோதனை செய்துவிட்டு அவள் இறந்துவிட்டாள் என்ற அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள். இதை கேட்ட என் நண்பன் கதறி அழுதான். உடனடியாக வனிதாவுடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் தகவலை தெரிவித்தான். அனைவரும் வீட்டுக்கு வந்து உடலை பார்த்து கதறி அழுதார்கள். அதன் பிறகு இந்த விவகாரமானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் வந்து வனிதாவுடைய கழுத்தில் இருந்த காயங்களால்
அவளுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என எண்ணி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனையும் செய்தார்கள். அதன் பிறகு அந்த முடிவில் அவள் கொலை செய்துதான் இறந்திருக்கிறாள் என்பதை உறுதி செய்த பிறகு போலீசார் விசாரணை செய்தார்கள். ஆரம்பத்தில் என் நண்பன் மீது தான் சந்தேகம் ஏற்பட்டு போலீசார் விசாரணை செய்தார்கள். ஆனால் அப்போது அவனோ நான் இன்று 8 மணிக்கே வேலைக்கு சென்று விட்டேன், காலையில் தான் வேலையை விட்டு வந்தேன் என கூறினான். பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி அவள் நள்ளிரவு தான் இறந்தாள் என்று ரிப்போர்ட்டும் இருந்தது. அதனால் இந்த கொலையை அவன் கணவன் செய்யவில்லை என்பது உறுதியானது. அதன் பிறகு போலீசார் தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்தினார்கள். வனிதாவுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் இரவு 8 மணிக்கு வனிதா எனக்கு ஃபோன் செய்தது, நள்ளிரவு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் செய்தது. இந்த விஷயத்தெல்லாம் போலீசார் பார்த்து என்னை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். என்னாலும் உண்மையை மறைக்க முடியவில்லை. அதன் பிறகு நான் தான் வனிதாவை கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டேன். எனக்கும் வனிதாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டது. அவள் என்னை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு என்னை திருமணம் செய்து கொள் என என்னை டார்ச்சர் செய்ய ஆரம்பித்தால் இந்த வீடியோவை எல்லோருக்கும் அனுப்பி என்னை அசிங்கப்படுத்த போவதாகவும் சொன்னினால், இதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஆத்திரத்தில் இப்படி ஒரு கொலையை செய்துவிட்டேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன். அதன் பிறகுதான் நான் என் நண்பன் மனைவியோடு தகாத உறவில் இருப்பது என் நண்பனுக்கே தெரிந்தது. அவனும் அதிர்ச்சி அடைந்தான். இதை கேள்விப்பட்ட அவன் என் முகத்தில் காரி துப்பினான். உன்னை ஒரு நண்பன் என்று நினைத்து என் வீட்டுக்குள் விட்டேனடா, துரோகி என்று என்னை திட்டினான். அது மட்டுமல்ல, என் உறவினர்கள் அனைவரும் என்னை கேவலமாக பார்த்து என்னையும் அவர்கள் காரி துப்பினார்கள். கடைசியில் இந்த தகாத உறவால் நான் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இப்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன்.